இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 10/9/2025 புதன்கிழமை, ஆவணி மாதம் 25ஆம் தேதி. நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:42 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி. இன்றைய ஆதிக்க கிரகம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. சூரிய உதயம் காலை 6:04 மணி. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் காலை 10 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி என்பர்களே, ஏராளமான நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். திடீர் லாபங்களும் தைரியமும் அதிகரிக்கும். பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கம் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். உங்களது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சங்கடங்கள் தீர சங்கடகர சதுர்த்தி சிறப்பான பலன் தரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி கொடுக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க. எல்லா பிரச்சனையும் நீங்கும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். ரிஷபராசி என்பர்களே, உற்சாகமான நாளா இருக்கும். உங்களது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பணவரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். நிதி விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உதிரி வருமானம் அதிகரிக்கும். முருகப்பெருமான் வழிபாடு நன்மை அளிக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். மற்றவர்களின் உதவி கிடைக்கும். இன்று கோபுர தரிசனம் செய்வது நன்மை தரும். ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவீர்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறலாம். புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். வெளிநாடு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும். மிதுனராசி என்பர்களே, குடும்பத்தில் முன்னேற்றம், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்புகள் உருவாகும். அரசு சார்ந்த விஷயங்களில் சில தடங்கல்கள் வரலாம். துர்க்கையம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட நல்லது நடக்கும். மிதுனராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். உங்களது செயல்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். வார்த்தைகளில் கவனமா இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. சமூக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். கடகராசி என்பர்களே, செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். பேசும்போது கவனமா இருக்க வேண்டும். இன்று உங்களது திறமை வெளிப்படும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். என்ற பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அளிக்க வேண்டும். தத்தாத்திரேயரை வழிபடுவது நன்மை தரும். கடகராசி பூசம் நட்சத்திரம். புத்திசாலித்தனமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். சுப நிகழ்ச்சிகள் நடந்து முடியும். கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். உங்கள் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வேலையில முன்னேற்றம் ஏற்படும். நிதிநிலை சீராக இருக்கும். சிம்மராசி என்பர்களே, இந்த நாள்ல புதிய முயற்சிகளை தொடங்குவது தவிர்ப்பது நல்லது. முக்கிய முடிவுகளில் நிதானம் தேவை. உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். சிவன் வழிபாடு எல்லா நன்மைகளையும் தரும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். குடும்பத்தோட விருந்து விசேஷங்களை கலந்து கொள்வீங்க. உங்கள் செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும். முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். உங்களது செயல்களில் வெற்றி கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும் முக்கியமான நாள். வாகனங்களில் செல்லும் போது கவனமா இருப்பது நன்மை அளிக்கும். வல்லப கணபதியை வழிபடுவது உங்களுக்கு நன்மை அளிக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். அரசு வழி ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி லாபம் அதிகரிக்கும். கன்னிராசி என்பர்களே, உங்களது முயற்சிகள் வெற்றியடையும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் இந்த மந்த நிலை மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். கணவன் மனைவி இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். காரியத்தடைகள் நீங்கி முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு திடீர் திருப்பம் வரலாம். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். தந்தையருடன் கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். துலாம் ராசி என்பர்களே, புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையிலே ஒற்றுமை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம்.
புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார ரீதியா முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிடுவீங்க. கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். கூட்டு தொழில லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யும் வேலைகளில் கவனமா இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு வெற்றி தரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். எதிர்பாராத விதமாக பணவரவு வந்து சேரும். புதிய முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். வேலை மாற நினைப்பவர்களுக்கு ஏற்ற நாள். விருச்சிக ராசி என்பர்களே, தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அரசியல்வாதிகள் கடினமாக உழைக்க வேண்டி வரலாம். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். வேலையில கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு நன்மை அளிக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். பணவரவு சீராக இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து சென்றால் நல்லது. உடல் பரிசோதனை செய்து கொள்வது நன்மை அளிக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கடந்த காலத்தை விட தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகரிக்கும். தனுசு ராசி என்பர்களே, புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உறவினர்களுடன் நல்லுறவு மேம்படும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளுக்கு கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் நிதானமா இருப்பது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு நன்மை அளிக்கும். பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். புதிய வேலை அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். குரு பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். கலைத்துறையினருக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அற்புதமான நாள். மகராசி என்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். பொருளாதார பற்றாக்குறை வரலாம். கடினமாக உழைக்க வேண்டி வரும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். மகர ராசி உத்திராட நட்சத்திரம். இதனால் எதையும் யோசித்து செய்வது நன்மை தரும். கோபமா பேசுவதை தவிர்த்து நிதானமா பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையா இருப்பது நல்லது. வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லும் போது கவனம் தேவை. மகர ராசி திருவோண நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமா பேசி அனுசரித்து செல்வது நன்மை தரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில திடீர் சச்சரவுகள் தோன்றலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொருட்களை கவனமா பார்த்துக் கொள்வது நல்லது. பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமா பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். கலைத்துறையினருக்கு பாராட்டுகள் வரும். வெளிநாடு பயணங்களும் இனிதே அமையும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். திடீர் செலவுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கும்பராசி என்பர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டும். பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்களால் பிரச்சனைகள் வராமல் இருக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இந்த வாரம் அறிவுத்திறன் கூடும். சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர்கள். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படலாம். நிதானம் தேவை. வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும். வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்த தடைகள் நீங்கும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தராட்டாலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது. பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுப்பதன் மூலம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். கலைத்துறையினருக்கு பாதுகாப்பு அவசியம். பொருள் வரவுல குறைவு ஏற்பட வாய்ப்பில்லை. அரசியல்வாதிகளுக்கு உறுதியும் துணிவும் நிறைஞ்சிருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும். மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீங்க. சக மாணவர்களின் விவகாரங்கள்ல தலையிடாம ஒதுங்கி இருப்பது நல்லது. மீனராசி என்பர்களே, இந்த நாள்ல கலவையான பலனை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமா இருக்க வேண்டும். நெருங்கியவர்களுடன் அனுசரித்து செல்லவும். உடல் நல கவனம் தேவை. உடல்நல பிரச்சனைகள் நீங்க குரு பகவானை வழிபடுவது சிறந்தது. மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்க்கவும். நிதி விஷயங்கள்ல கவனமா இருக்கவும். கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் தவிர்க்கவும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் தரும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எப்போதும் பிஸியாக காணப்படுவாங்க. செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது கவனம் தேவை. நவக்கிரக வழிபாடு எல்லா நன்மைகளையும் தரும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உறவினர் வருகை இருக்கும். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம். கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்படும்.